முழங்குது, ஆனந்தமாய் பாட அழைக்குது. ஆலய மணி ஓசை முழங்குது, ஆனந்தமாய் பாட அழைக்குது. திருப்பலியில் இணைவோம், திருவிருந்தை பகிர்வோம், திருப்பீடம் இணைந்து வாழ்வோம். திருப்பலியில் இணைவோம், திருவிருந்தை பகிர்வோம், திருப்பீடம் இணைந்து வாழ்வோம். ஆலயமணி ஓசை முழங்குது, ஆனந்தமாய் பாட அழைக்குது. தானமாய் தந்திட்ட இறைவனை தயக்கங்களின்றி தனையனையும் ஏற்பாய். குறைநிறைகள் கொண்டு என் வாழ்வில் என்றும் நிறை ஒன்றே தருமே உன்னுறவு என்றும். தன்னையே தானமாய் தந்திட்ட இறைவனை தயக்கங்களின்றி தனையனையும் ஏற்பாய். இறைகுலமே நீ விழித்திடு, நிலை வாழ்வை நோக்கி புறப்படு. இறையுறவில் வாழ்ந்திடவே ஒன்று கூடிடு. ஆலயமணி ஓசை முழங்குது, ஆனந்தமாய் பாட அழைக்குது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் அன்பார்ந்த சகோதரமே, நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புமிக்க சகோதரமே, இன்று நாம் அன்னை மரியாவின் விண்ணேற்பையும் நம் தாய் திருநாட்டின் சுதந்திர தின விழா மற்றும் குருசடியில் வீற்றிருந்து அனைவருக்கும் ஆசிரையும் அருளையும் வழங்கி கொண்டிருக்கும் சகாயத்தாயின் திருவிழாவையும் அகமகிழ்வோடும் உளம் நிறை பூரிப்போடும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆம், அன்னையை நாடினோர் என்றும் எப்போதும் கைவிடப்படுவதில்லை என்பதை நம் ஒவ்வொருவருமே நம் வாழ்வில் உணர்ந்த அனுபவித்த ஒன்றாக இருந்தாலும், நம் அன்னை மரியாவின் நற்பண்புகளை நமது வாழ்வாக மாற்றிய தருணங்கள் எத்தனை! புதுமைகளை தேடி ஓடும் கிறிஸ்துவர்களாக அல்லாமல் அன்னை மரி என்ற மகனாம் கிறிஸ்துவுக்கு சான்று பகரும் மக்களாய் வாழ முற்படுவோம். உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகமடைந்த நம் அன்னையின் வழியில் நம் பயணத்தை தொடர்வோம். மேலும் இன்று நாம் ஒவ்வொருவரும் சுவாசிக்கும் சுதந்திர காற்றுக்கு அடித்தளமாக இருந்த ஒவ்வொரு தியாகிகளுக்கும் மரியாதை செலுத்துவோம். எந்த ஒரு பிரச்சனைக்கும் மனித உயிரினை எடுப்பதால் தீர்வாவதில்லை, மாறாக அமைதி வழி ஒன்றே பிரச்சனைகளுக்கு தீர்வு என்பதை வாழ்வால் நிரூபித்த நம் மகான்களை நினைத்து இறைவனுக்கு நன்றிப்பண் இசைப்போம். மேலும் நமது குருசடியை நாடி வருகின்ற ஒவ்வொரு உள்ளங்களும் ஆறுதலையும் பாதுகாப்பையும் பெற மன்றாடுவோம். மேலும் நம் பங்கு தந்தை அவர்கள் கிறிஸ்துவின் ஒளியாகிய குத்து விளக்கினை ஏற்ற அந்த ஒளியானது நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எந்நாளும் சுடர்விட்டு எரிய அருள் வேண்டி இணைவோம். இறைவனின் உயிருள்ள பலியாம் இக்கல்வாரி பலியில்.
அன்பிற்குரியரே, நமது இந்திய தாய் திருநாடு சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்றது. இந்தியர் யாவரும் சுதந்திரத்தோடு விடுதலையோடு வாழ ஆண்டவர் வரமருளும்படியாக இத்திருப்பலியிலே ஜெபிப்போம். நம்முடைய அகில உலக திரு அவை அன்னை மரியாளின் விண்ணேற்பை கொண்டாடுகின்றது. அதுவும் இவ்வுலக கட்டுகளிலிருந்து விடுதலை பெற்றதையே விழாவாக கொண்டாடி மகிழ்கின்றது. நாம் யாவரும் அன்னை மரியாளின் பக்தர்கள். அன்னை மரியாளின் விண்ணேற்பு விழா உணர்த்துகின்ற அந்த சுதந்திரம், அந்த விடுதலை நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டுமென்று இத்திருப்பலியிலே ஜெபிப்போம். மூன்றாவதாக நமது பங்கு சமூகம். நமது பங்கு சமூகத்தின் குருசடி, அதிலே வீற்றிருந்து ஆட்சி புரிகின்ற சகாயத்தாய் வழியாக ஏராளமான நன்மைகளை பெற்று மகிழ்கின்றது. எனவே நமது குருசடியிலே அனுதினமும் நம்பிக்கையோடு வருகை தருகின்ற ஒவ்வொரு பக்தருடைய விண்ணப்பமும் ஏற்கப்பட வேண்டும். அன்னை மரியாள் தொடர்ந்து நம் அனைவருக்கும் விசுவாசத்தின் முன்மாதிரியாய் நின்று நாம் வாழும் பகுதிகளை அருளுக்கு மேல் அருளால் நிறைத்து வழி நடத்த வேண்டுமென்றும் இத்திருப்பலியிலே ஜெபிப்போம். அன்பு சகோதரமே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறையிடமும் சகோதரமே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்கின்றேன். நான் பாவி என்று ஏற்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே, என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதரையும் சகோதரமே உங்களையும் நம் இறைவனாம் ஆண்டவரிடம் எனக்காக மன்றாடுமே. எனக்காக மன்றாடுமே. எனக்காக மன்றாடுமே. எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு
மாட்சிப்படுத்துகின்றோம் யாம் மாட்சிப்படுத்துகின்றோம் யாம் உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல வல்லவரே தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்தவரே, இயேசு கிறிஸ்து இறைவனே, செம்மறியே 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 இறை தந்தையின் திருமகனே தந்தையின் திருமகனே உலகின் பாவங்கள் போக்குபவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கும் மீட்பரே இரக்கமையா எம் மீது, இயேசு கிறிஸ்து தெய்வமே, தூயவர் 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 ஐயா நீரொருவர் ஆண்டவர் நீரொருவரே உன்னதர் தூய ஆவியாரோடு தந்தையாகி இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீர். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, மாசற்ற கன்னிமரியாவினுடைய மாட்சியின் மாபெரும் அடையாளமாக இந்தியா ஒரு சுதந்திர நாடாக உமது பராமரிப்பினால் உருவாக செய்தீரே. நாங்கள் அவருடைய மாட்சியில் பங்கு கொள்ளும் பொருட்டு தீமை அனைத்திலுமிருந்து விடுதலை பெறவும் மேலுலகில் உள்ளவற்றின் மீது நாட்டம் கொள்ளவும் அருள்வீராக. இறைவா, புனித கன்னிமரியாவின் தாழ்நிலையை கண்ணோக்கி ஒரே திருமகன் மரியாவிடமிருந்து ஊனியல்பில் பிறக்கும் அருளை அவருக்கு அளித்து இன்று அந்த அன்னைக்கு ஈடு இணையற்ற மாட்சியால் முடிசூட்டினீரே. அவரின் வேண்டலால் நாங்களும் உமது மீட்பின் மறை நிகழ்வால் காக்கப் பெற்று உம்மால் உயர்த்த பெற தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரை உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்பிற்குரியவரே, நம்முடைய குருசடி திருவிழாவின் போது பங்கு மக்களிடமிருந்து சிறப்பான திருப்பலி கருத்துக்கள் பெற்று அவர்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக ஜெபிக்கின்றோம். எனவே சிறப்பாக இத்திருப்பலியிலே பங்கேற்கின்ற காணொளி வழியாக காணுகின்ற அத்தனை பேரின் கருத்துக்காக அன்னை மரியாளின் பரிந்துரை வழியாக குறிப்பாக நல்லாயன்புரம் ஆலயத்தில் நல்லாயன்புரம் ஆலயத்தின் குருசடியில் வீற்றிருந்து அருள் பாலிக்கின்ற சகாய அன்னையின் பரிந்துரை வழியாக ஜெபிக்கின்றோம். நல்லாயன்புரம் இறை மக்கள் ஒவ்வொருவருக்காக, நல்லாயன்புரம் இறை சமூகத்தின் குடும்பங்கள் ஒவ்வொன்றிற்காக இந்த நாளிலே ஜெபிக்கின்றோம். இன்னமும் சிறப்பாக நல்லாயன்புரத்தின் கிளை பங்குகளாகிய கிறிஸ்துராஜபுரம், ஆரோக்கிய அன்னை நகர் இறை மக்களுக்காக, இந்த 2 பங்கு சமூகங்களிலும் வாழுகின்ற ஒவ்வொரு குடும்பத்தினருக்காக ஜெபிக்கின்றோம்.
மிக குறிப்பாக இந்த நாளிலே நமது குருசடிக்கு ஒவ்வொரு நாளும் வருகை தருகின்ற அத்தனை பக்தர்களுக்காக அவர்களுடைய கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். குறிப்பாக இந்த திருப்பலிக்கு கருத்துக்கள் தந்திருக்கின்ற குடும்பங்களுக்காகவும் பக்தர்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். ஆரோக்கிய அன்னை அன்பியம் திரு கனகராஜ், திருமதி ஜோஸ்பின் ஸ்டெல்லா, திரு ஷிஜோன், திருமதி கானா ஷாரன் குடும்ப நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் குழந்தை கர்மலோ ஷெர்வின் நலமுடனும் இறை ஞானத்தில் வளர வேண்டியும் ஜெபிக்கின்றோம். சூசேப்பர் அன்பியம் திரு பாபு, திருமதி சுசீலா குடும்ப நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் விண்ணரசி டிரான்ஸ்போர்ட் வளர்ச்சிக்காகவும் ஷைனி, அஜய்ராஜ், ஆஸ்லின், ஆலின் குடும்ப நலனுக்காகவும் ஷெரின், ஆன்சிரோய், ஆலிஷ் குடும்ப நலனுக்காகவும் ஜெபிக்கின்றோம். அமலோற்பவ அன்னை அன்பியம் திரு ஸ்டீஃபன்சன் குடும்ப நன்றியாகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் குடும்ப நலனுக்காகவும் ஜெபிக்கின்றோம். மேய்கோடு திரு செல்வராஜ், திருமதி சரோஜா குடும்ப நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் பென்சின் ராஜ், மெரிஷா பிரேஸ் மலர் குடும்ப நலனுக்காகவும் சுக பிரசவத்திற்காகவும் பெர்லின் ராஜ், கரோலின் ஷிமியா, ஜியானா மரியம் குடும்ப நலனுக்காகவும் பெனில் ராஜ் நல்ல வேலைவாய்ப்பு பெற வேண்டியும் ஜெபிக்கின்றோம். சென்னை திரு தீபக் ரோமில்டன், திருமதி ஹெலனா சூசன் குடும்ப நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் குழந்தை பேற்றிற்காகவும் ஜெபிக்கின்றோம். தோமையார் அன்பியம் திரு ரெஜி, திருமதி சிந்து குடும்ப நன்றியாகவும் பிள்ளைகள் ரியா 12ஆம் வகுப்பு வெற்றி பெற்றதற்கு நன்றியாகவும் அபின் ஷரணியா 10ஆம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண்களுடன் வெற்றி பெற்றதற்கு நன்றியாகவும் மேல் படிப்பு சிறப்பாக அமையவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் குடும்ப நலனுக்காகவும் ஜெபிக்கின்றோம். அன்னை தெரசா அன்பியம் திரு ஜேம்ஸ் பாபு, திருமதி பிரேமா குடும்ப நன்றியாகவும் மகள் ஜெனி ஜேம்ஸ் மேல் படிப்பு வாய்ப்பு கிடைத்ததற்கு நன்றி கூறியும் நலமுடனும் பாதுகாப்புடனும் ஜேம்ஸ் பாபு அவர்கள் வெளியூரில் வேலை செய்யவும் அருள் வேண்டி ஜெபிக்கின்றோம். சூசேப்பர் அன்பியம் திரு சுனில்குமார், திருமதி ஐடா குடும்ப நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் பிள்ளைகள் சுஜித்ரா, அஜின்குமார் நலனுக்காகவும் குழந்தை அயன்னா ஜெசி நலனுக்காகவும் சுபிதா மேல் படிப்பிற்காகவும் ஜெபிக்கின்றோம். சூசேப்பர் அன்பியம் திரு பென்னட், திருமதி விஜயகுமாரி குடும்பம் நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகள் பெனின் ஜெரி வேலைவாய்ப்பு சிறப்பாக அமையவும் பெனின் ஜென்சின் 12ஆம் வகுப்பு சிறந்த மதிப்பெண்டு வெற்றி பெற்றதற்கு நன்றி கூறியும் தொடர்ந்து நல்ல மேல் படிப்பு அமைய வேண்டியும் ஜெபிக்கின்றோம். சூசேப்பர் அன்பியம் திரு ஜெயக்குமார், திருமதி விஜயா குடும்ப நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் பிள்ளைகள் ஜெபின் 12ஆம் வகுப்பு நன்கு படிக்க வேண்டியும் ஜெனிஃபர் ஜெனிபா 11ஆம் வகுப்பு நன்றாக படிக்க வேண்டியும் ஜெபிக்கின்றோம். செபஸ்தியார் அன்பியம் திரு ஞானமணி, திருமதி பசிலிஸ் குடும்ப நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகள் ஜோய் கிறிஸ்டோபர், கவிதா, ஜோபிதா, ஜோன் கிறிஸ்டி குடும்ப நலனுக்காகவும் புது வீட்டு வேலைகள் விரைவில் முடிய வேண்டியும் ஜோஸ் கிறிஸ்டோபர், அபிஷா திருமணம் சிறப்பாக நடைபெற வேண்டியும் ஜோனி கிறிஸ்டோபருக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமைய வேண்டியும் ஜெபிக்கின்றோம். செபஸ்தியார் அன்பியம் பிஜு ஜோஸ், திருமதி ஜெசிந்தா மேரி குடும்ப நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் ஜெசிந்தா மேரிக்கு சுகப்பிரசவம் வேண்டியும் ஜெபிக்கின்றோம். சூழால் திருமதி நிர்மலா நோய் நீங்கி நலன் பெற்றதற்கு நன்றி கூறியும் தொடர்ந்து ஆண்டவருடைய அருள்கரம் துணையாக இருந்து நல்ல உடல் நலனை வழங்க வேண்டும் என்றும் ஜெபிக்கின்றோம். ஜார்ஜியார் அன்பியம் திரு செல்வராஜ், திருமதி சுனிதா மகள் அனகா 6வது பிறந்த நாள் நன்றியாகவும் ஆஷிக் ராஜ் படிப்பிற்காகவும் குடும்ப நலனுக்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் ஜெபிக்கின்றோம். ஆரோக்கிய அன்னை அன்பியம் திரு செலின் பாப்பா, திருமதி சுசீலா மகன் லிஜின் 19வது பிறந்த நாள் நன்றியாகவும் படிப்பிற்காகவும் குடும்ப நலனுக்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் ஜெபிக்கின்றோம். திரு ராஜன், திருமதி அல்ஷா குமாரி குடும்ப நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் பிள்ளைகள் ஹன்சிகா, ஹன்சித் உடல் நலனுக்காகவும் இறை ஞானத்தில் வளர வேண்டியும் ஜெபிக்கின்றோம். திரு பூமணி, திருமதி கலாராணி குடும்ப நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் பூமணி அவர்கள் வெளிநாட்டில் நலமுடன் வேலை செய்யவும் பிள்ளைகள் சச்சின், ஷரத் படிப்பிற்காகவும் ஜெபிக்கின்றோம்.
திரு தேவதாஸ் திருமதி தங்கமணி, திரு விபில்தாஸ் திருமதி ஹஷ்மின் ரிஷா, ஹியூபின் ஹியர்ஸ்டன் குடும்ப நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் விபிதா நலனுக்காகவும் ஜெபிக்கின்றோம். திரு விஸ்வநாதன் திருமதி அனிதா குடும்ப நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் மகள் அக்ஷயா படிப்பிற்காகவும் இறை ஞானத்தில் வளரவும் ஜெபிக்கின்றோம். குழந்தை இயேசு அன்பியம். திரு ஜெரிஞ்சோஸ் திருமதி கீதா மகள் ஆஷிகா 7வது பிறந்த நாள் நன்றியாகவும் படிப்பிற்காகவும் ஆஷிக் இறையருளில் வளர வேண்டியும் திரு ஜார்ஜ் திருமதி லில்லி இவர்களுடைய நலனுக்காகவும் ஜெரின் ஸ்டாலின் வெளிநாட்டில் நலமுடன் வேலை செய்யவும் திருமதி வினிதா நலன் வேண்டியும் குழந்தை ரினோ இறை ஞானத்தில் வளர வேண்டியும் ஜெபிக்கின்றோம். திரு அஜிக்குமார் திருமதி லதா குமாரி குடும்ப நன்றியாகவும் அஜிக்குமார் அவர்களுக்கு நடைபெறவிருக்கின்ற அறுவை சிகிச்சை நன்றாக முடிந்து நல்ல சுகம் பெறவும் முழுமையான உடல் நலன் கிடைக்கவும் மகன் ஷிஜின் நலன் வேண்டியும் பிரவீனா அனீஷ் குடும்ப நலனுக்காகவும் குழந்தை அன்விக் இறைஞானத்தில் வளர வேண்டியும் ஜெபிக்கின்றோம். வெளிநாட்டில் குடும்பமாக வசிக்கும் திரு பெனுகுமார் திருமதி மோன்சிமோல் குடும்ப நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் வேலையில் பாதுகாப்பு கிடைக்கவும் குழந்தை தீர்த்தா நலனுக்காகவும் வீட்டில் இருக்கின்ற பெரியவர் அம்மாவின் நலனுக்காகவும் ஜெபிக்கின்றோம். திரு பிஜு திருமதி ஜாஸ்மின் குடும்ப நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் பிள்ளைகள் அக்ஷய் அக்ஷரா படிப்பிற்காகவும் ஜெபிக்கின்றோம். திரு ஜோபின் திருமதி விசித்ரா குடும்பம் நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் இன்று இத்திருப்பலியில் திருமுழுக்கு பெறுகின்ற குழந்தை ஜோஸ்வா ஜே ஜோவிற்காகவும் இக்குழந்தை இறைஞானத்தில் வளர வேண்டியும் திரு ஜார்ஜ் திருமதி டெய்சி இவருடைய நலனுக்காகவும் ஜெபிக்கின்றோம். திரு மனோகரன் திருமதி மேரி பிரியா குடும்ப நன்றியாகவும் மகன் மனோஜ் திருமணம் சிறப்பாக நடைபெற வேண்டியும் மனுவினுடைய மேல் படிப்பிற்காகவும் ஜெபிக்கின்றோம். அல்போன்சா அன்பியம் திரு ஜீவாஞ்சலோ திருமதி ரம்யா குடும்ப நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகள் ஜிஸ்மி நிஸ்மி படிப்பிலும் இறை ஞானத்திலும் வளரவும் திரு தங்கராஜ் திருமதி டெய்சி இவர்களுடைய குடும்ப நலனுக்காகவும் நல்ல உடல் நலனுக்காகவும் ஜெபிக்கிறோம். அந்தோனியார் அன்பியம் திருமதி ரோஸ் ஜொலின் குடும்ப நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகள் ஸ்டிலின் 31ஆம் தேதி இந்திய மருத்துவக் கழகம் நடத்துகின்ற MCI தேர்வில் வெற்றி பெறவும் ஷினோஜ் வாழ்க்கைக்கு தேர்ந்தெடுக்கும் முயற்சிகள் வெற்றியடையவும் காலம் சென்ற ஜஸ்டின் ஜோஸ் இவருடைய விண்ணக வாழ்விற்காகவும் ஜெபிக்கின்றோம். சகாய மாதா அன்பியம் திரு விஜயகுமார் திருமதி மேரி பிரியா குடும்ப நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் வீடு புனரமைப்பு வேலைகள் விரைவாக முடியவும் பிள்ளைகள் பிபிகித் பிபினா படிப்பிற்காகவும் ஜெபிக்கின்றோம். திரு ஜபசிங் நிஷா குடும்ப நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகள் அனுதர்ஷினி படிப்பிற்காகவும் இறை ஞானத்திற்காகவும் பெற்றோர் நலனுக்காகவும் ஜெபிக்கின்றோம். திரு சார்லஸ் திருமதி சந்திரிகா குடும்ப நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் திரு கணேசன் சாந்தி அனுபா ஆஷி குடும்ப நலனுக்காகவும் அனுபா 10ஆம் வகுப்பு நன்கு படிக்கவும் சதீஷ் பிரியா குடும்ப நன்றியாகவும் சதீஷ் நலமுடனும் பாதுகாப்புடன் வேலை செய்யவும் சலீலா குழந்தை பெற வேண்டியும் குடும்ப நலனுக்காகவும் ஜெபிக்கின்றோம். திரு செல்வகுமார் திருமதி செலின் மேரி குடும்ப நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் விண்ணப்பித்திருக்கின்ற லோன் கிடைக்க வேண்டியும் பிள்ளைகள் ஷர்மினி ஷரின் படிப்பிற்காகவும் இறை ஞானத்தில் வளரவும் ஜெபிக்கின்றோம். திரு இயேசுதாஸ் திருமதி ஷீபா ராணி குடும்ப நன்றியாகவும் மகன் அகில் மேல் படிப்பு அமையவும் திரு வில்சன் அபர்ணா குடும்ப நலனுக்காகவும் குழந்தைகள் ஆஸ்னா ஆஷிக் இறைஞானத்தில் வளரவும் மன்றாடுகின்றோம். குழந்தை தெரசா அன்பியம் திரு நடராஜன் திருமதி அருள்சி குடும்ப நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகள் அஜின் மேல் படிப்பு அமையவும் லிஞ்சு 12ஆம் வகுப்பு நன்கு படிக்கவும் ஜெபிக்கின்றோம். கோழி விளை அகதிகள் முகாமை சார்ந்த திரு ராஜன் திருமதி மலர் குடும்பம் கொரோனா நோய் தொற்றிலிருந்து அன்னையின் கரம் தாங்கி வழி நடத்தியதற்கு நன்றியாகவும் தொடர்ந்து குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகள் அருண்ராஜ் வெளிநாட்டில் நலமுடன் வேலை செய்யவும் விஷ்ணுராஜ் கீர்த்தி இறைஞானத்தில் வளரவும் ஜெபிக்கின்றார்கள். லூர்தன் அன்பியம் திரு அனுஷன் திருமதி ராணி குடும்ப நன்றியாகவும் தலைவலியிலிருந்து முழுமையான விடுதலை கேட்டும் குடும்ப நலனுக்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் பிள்ளைகள் ஜோசப் அஜித் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜோஸ்பின் அனி திருமணம் நடைபெறவும் நலமுடன் வேலை செய்யவும் ஜெபிக்கின்றார்கள்.
திருமணி திருமதி சாந்தா குடும்ப நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் பிள்ளைகள் சுபாஷ் அனீஷ் மேல் படிப்பிற்காகவும் ஜெபிக்கின்றார்கள். சவேரியார் அன்பியம் திருமதி சுசீலா குடும்ப நன்றியாகவும் உடல் நலனுக்காகவும் திரு தீனதயாளன் சுரேகா குடும்ப நலனுக்காகவும் குழந்தை விஸ்மயா பிறந்தநாள் நன்றியாகவும் திரு அனில்குமார் சங்கீதா நன்மையா குடும்ப நலனுக்காகவும் திரு ஷோன் ஷிஜி குடும்ப நலனுக்காகவும் ஜெபிக்கின்றார்கள். ஜான் போஸ்கோ அன்பியம் திரு தாசையன் திருமதி லலிதாபாய் குடும்ப நன்றியாகவும் இருவருக்கு நல்ல உடல் நலன் கேட்டும் திரு ஷாஜி செல்வகுமாரி ஜிஷா ஜினோ குடும்ப நலனுக்காகவும் திரு செல்வின்குமார் ரம்யா ஷெரின் ஷர்பின் குடும்ப நலனுக்காகவும் புதிய வீட்டு வேலைகள் விரைவில் முடிய வேண்டியும் ஜெபிக்கின்றார்கள். திரு ஞானதாஸ் திருமதி மெட்ரில்டா குடும்ப நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் ஜெபிக்கின்றார்கள். திரு சுரேஷ் திருமதி ஷீஜா குடும்ப நன்றியாகவும் சுரேஷ் வெளிநாட்டில் நலமுடன் வேலை செய்யவும் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகள் ரோஜித் இவர்கள் இறைஞானத்தில் வளரவும் பெற்றோர் ராமகிருஷ்ணன் புஷ்பம் இவருடைய நலனுக்காகவும் ஜெபிக்கின்றார்கள். டொமினிக் சாவியோ அன்பியம் திரு ராபி திருமதி அம்பிகா குடும்ப நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் அருள்பணியாளர் ஜோசப் ஸ்டாலின் அவருடைய கருத்துக்களுக்காகவும் திரு பென்னட் திருமதி ஷெர்லி குழந்தை ஃப்ரிண்டன் குடும்ப நலனுக்காகவும் ஜெபிக்கின்றார்கள். திரு ராமகிருஷ்ணன் திருமதி ஷீபா குடும்ப நன்றியாகவும் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு ஏற்பட்ட விபத்திலிருந்து காப்பாற்றியதற்கு நன்றியாகவும் அறுவை சிகிச்சை வெற்றியாக முடிந்ததற்கு நன்றியாகவும் தொடர்ந்து முழுமையான சுகம் தந்து வழி நடத்த வேண்டும் என்றும் மகன் அமர்ஜித் 12ஆம் வகுப்பு நன்றாக படிக்கவும் ரஞ்சித் 10ஆம் வகுப்பு நன்கு படிக்கவும் வரம் கேட்டு ஜெபிக்கின்றார்கள். வெளியூரில் வசிக்கும் திரு பிரசாத் திருமதி ஜெயா குடும்ப நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் மேல் படிப்பிற்காகவும் ஜெபிக்கின்றார்கள். பேதுரு அன்பியம் திரு சுகுமாரன் திருமதி அனிதா குடும்ப நன்றியாகவும் புது வீடு கட்டி முடித்ததற்கு நன்றியாகவும் மகன் சுவின் வேலை கிடைத்ததற்கு நன்றியாகவும் மக்கள் மருமக்கள் பேர குழந்தைகள் நலனுக்காகவும் ஜெபிக்கின்றார்கள். பேதுரு அன்பியம் திரு பீட்டர் ராஜ் திருமதி ஷீஜா குடும்பம் நன்றியாகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் குடும்ப நலனுக்காகவும் குழந்தை சஞ்சய் ராஜ் இறைஞானத்தில் வளரவும் அம்மா தங்கம் அவருடைய நலனுக்காகவும் ஜெபிக்கின்றார்கள். ஃபாத்திமா அன்னை அன்பியம் திரு கிறிஸ்துதாஸ் திருமதி பிந்து குடும்ப நன்றியாகவும் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகள் கிறிஸ்டின்தாஸ் வெளிநாட்டில் நலமுடன் வேலை செய்யவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும் அனிஷாதாஸ் திருமணம் சிறப்பாக நடந்தேறவும் அம்மினி அவர்களுடைய கருத்துக்களுக்காகவும் ஜெபிக்கின்றார்கள். திரு விஸ்வநாத் திருமதி சுசீலா குடும்ப நன்றியாகவும் மகள் சஜிதா திருமணம் சிறப்பாக நடந்தேற வேண்டியும் ஜெபிக்கின்றார்கள். திரு ராஜேஷ் அவர்கள் இதய நோயிலிருந்து விடுதலை கிடைத்ததற்கு நன்றியாகவும் நல்ல உடல் நலத்துடன் தொடர்ந்து வேலை செய்யவும் குடும்பத்தார் யாவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்றும் ஜெபிக்கின்றார்கள். திரு கோபிநாத் திருமதி வனஜா குடும்ப நன்றியாகவும் மக்கள் மருமக்கள் பேர குழந்தைகள் யாவருடைய நலனுக்காகவும் குறிப்பாக அனில் அவர்களுடைய உடல் நலனுக்காகவும் ஜெபிக்கின்றார்கள். இக்கருத்துக்கள் அனைத்திற்காக ஜெபிப்போம். இவர்கள் யாவருடைய ஆசைகளையும் இயக்கங்களையும் தேவைகளையும் ஆண்டவர் நிறைவேற்றி தர வேண்டும் என்றும் தொடர்ந்து இந்த குடும்பங்களுக்கு தேவையான அருள்கொடைகளை கொடுத்து வழி நடத்த வேண்டும் என்றும் இத்திருப்பலியிலே நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். மேலும் இறந்தோருக்காக ஜெபிக்கின்றோம். செபஸ்தியார் அன்பியத்தில் காலம் சென்ற KC தங்கப்பன் அவர்களுடைய 2ஆம் ஆண்டு நினைவிலே அவருடைய விண்ணக வாழ்விற்காக ஜெபிக்கிறோம். செபஸ்தியார் அன்பியத்தில் காலம் சென்ற லாசர் அவர்களுடைய 2ஆம் ஆண்டு நினைவிலே விண்ணக வாழ்விற்காக ஜெபிக்கிறோம். தோட்டப்புறம் தங்கையன் தாசம்மா ஷெர்லி ஆகியோருடைய விண்ணக வாழ்விற்காக ஜெபிக்கின்றோம். இறைவன் இவருடைய ஆன்மாவை ஏற்று முடிவில்லா பேரின்ப வாழ்வை நல்குவாராக. வாசகங்கள். பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். 11:19a மற்றும் 12:1 முதல் 6:10 AB. விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார்.
பேறுகால வேதனைப்பட்டு கடும் துயருடன் கதறினார். வானில் வேறோர் அடையாளம் தோன்றியது. இதோ நெருப்புமயமான பெரிய அரக்க பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களின் 1/3 ஒரு பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையில் இருந்த அப்பன் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கி விடுமாறு அரக்க பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இருப்புக்கோல் கொண்டு நடத்தவிருந்த ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்துக்கு பறித்து செல்ல பெற்றது. அப்பன் பாலை நிலத்துக்கு ஓடி போனார். அங்கு 1260 நாள் வரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஓர் இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. செவிசாய்க்கும் இறைவன் நம் அருகில் இருக்கின்றார். செவி சாய்க்கும் இறைவன் நம் அருகில் இருக்கின்றார். துயரென்றால் போதுமே, அதை தகர்த்திட வருவார். சிறு துயரென்றால் போதுமே, நம்மை தாங்கிட வருவார். செவி சாய்க்கும் இறைவன், இறைவன், இறைவன். செவி சாய்க்கும் இறைவன் நம் அருகில் இருக்கின்றார். செவி சாய்க்கும் இறைவன். கூட்டினுள் பதுங்கிடும் நத்தையை போல் துயர் கண்டு அச்சம் தேவையில்லை. கூட்டினுள் பதுங்கிடும் நத்தையை போல் துயர் கண்டு அச்சம் தேவையில்லை. அஞ்சாதே அஞ்சாதே என தேற்றும் ஆண்டவர் துணையை நீதம் நினைத்தார். அஞ்சாதே அஞ்சாதே என தேற்றும் ஆண்டவர் துணையை நீதம் நினைத்தார். நெஞ்சில் துணிவினை தினம் சுமந்து எதிர்வரும் சோதனை முறியடிப்போம். இறைவனின் அருட்கரம் தொடர்கின்ற வேளை நன்மைகள் வாழ்வினில் பெருகிடுமே. செவி சாய்க்கும் இறைவன் நம் அருகில் இருக்கின்றார். செவி சாய்க்கும் இறைவன். விழிகளில் தேங்கிடும் நீர் கண்டார், அன்பினால் தாயதை துடைத்திடுவார். விழிகளில் தேங்கிடும் நீர் கண்டார், அன்பினால் தாயதை துடைத்திடுவார். தான் பெற்ற
சாய்க்கும் இறைவன் நம் அருகில் இருக்கின்றார். செவி சாய்க்கும் இறைவன் நம் அருகில் இருக்கின்றார். உயரென்றால் போதுமே, அதை தகர்த்திட வருவார். சிறு துயரென்றால் போதுமே, நம்மை தாங்கிட வருவார். செவி சாய்க்கும் இறைவன் இறைவன் செவி சாய்க்கும் இறைவன் நம் அருகில் இருக்கின்றார். செவி சாய்க்கும் இறைவன். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 15 இறை வார்த்தைகள் 20 முதல் 26 வரை. சகோதர சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர் தெழுகின்றன. ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்து முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமையுடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகைவரையும் அடிபணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாக வேண்டும். சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1 39 முதல் 56 வரையிலான இறை வார்த்தைகள். மரியா புறப்பட்டு யூதேய மலை நாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசீர் பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே.
என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ள குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறு வகை கொள்கின்றது. ஏனெனில் அவர்தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர்தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணையின் என்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறும் கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர்தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகி இஸ்ரேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமானோரே, நமது இந்திய தாய் திருநாட்டின் 72வது சுதந்திர தின விழாவையும் நம் அனைவருக்கும் தாயாக விளங்குகின்ற அன்னை மரியாவின் விண்ணேற்பு விழாவையும் மிக குறிப்பாக நமது நல்லாயன்புரம் பங்கு சமூகத்திலே நமது குருசடியிலே வீற்றிருந்து அருள் பாலிக்கின்ற சகாய தாயின் குருசடி திருவிழாவையும் கொண்டாடுகின்ற விதமாக ஒன்றாக கூடியிருக்கின்றோம். இத்திருப்பலியிலே பங்கேற்று கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும், மிக குறிப்பாக திருப்பலியை காணொளி வழியாக காணுகின்ற அத்தனை பேருக்கும் சுதந்திர தின விழா வாழ்த்துக்களையும் அன்னையின் விண்ணேற்பு விழா வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். சுதந்திர தின விழா என்று சொல்லுகின்ற பொழுது மக்கள் யாவரும் முழுமையான சுதந்திரத்தோடு விடுதலையோடு தாங்களுக்கு உரியதை தேர்ந்தெடுத்து வாழுகின்ற நிலையை சுதந்திரம் என்று அழைக்கின்றோம். இந்த சுதந்திரத்தை இந்திய தாய் திருநாடு பெறுவதற்காக நாம் இந்த மண்ணிலே உரிமை குடிமக்களாக அனைத்து உரிமைகளும் உரியவர்களாக வாழ பல்வேறு தலைவர்கள் உயிர் தியாகங்கள் செய்திருக்கிறார்கள். நாம் அனைவரும் இந்த தாய் திருநாட்டிலே மகிழ்ச்சியோடு வாழ, உரிமையோடு வாழ, சுதந்திரத்தோடு வாழ தன் உயிரை தந்திருக்கின்றார்கள் எண்ணற்ற தலைவர்கள். அந்த தலைவர்களை இந்த நாளிலே நினைத்து பார்க்கின்றோம். அவர்களுடைய உயிர் தியாகங்களுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம். அவர்கள் கனவு கண்ட இந்தியா, எல்லா மக்களும் எல்லாம் பெற்று மகிழ்ச்சியோடு வாழுகின்ற இந்தியா, ஒரு சிலரால் சுரண்டப்படுகின்ற இந்தியா அல்ல, மாறாக எல்லா மக்களும் தன்னிறைவோடு மகிழ்ச்சியோடு உரிமையோடு வாழுகின்ற இந்தியா உருவாக வேண்டுமென்று இந்த சுதந்திர நாளிலே வாழ்த்துகின்றோம், ஜெபிக்கின்றோம். இரண்டாவதாக, அகில உலக திரு அவை கொண்டாடுகின்ற அன்னையின் விண்ணேற்பு திருவிழா. நம்முடைய விவிலியத்திலே இவ்வாறு சொல்லப்படுகின்றது: பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த மரணத்தை வெற்றி கொண்டவராக அன்னை மரியாள் இருக்கின்றார். அதுதான் அன்னையின் விண்ணேற்பு பெருவிழா. பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணம் அன்னை மரியாளுக்கு இல்லை. எனவே பாவம் இல்லாதவராக அன்னை மரியாள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். பாவம் இல்லாதவரை இந்த உலகத்திலே கொண்டு வருவதற்காக, அதாவது ஆண்டவர் இயேசு கடவுளின் திருமகன், பாவம் இல்லாதவர். இந்த பாவம் இல்லாத ஆண்டவர் இயேசுவை இந்த உலகத்திலே கொண்டு வருவதற்காக
ஜென்ம பாவமே இல்லாமல் ஆண்டவர் அன்னை மரியாளை உருவாக்கினார், படைத்தார் என்பதும் நம்முடைய விசுவாச பாரம்பரியம். அதையே அன்னையின் அமல்ல உற்பவம் என்று அழைக்கின்றோம். பாவமுள்ள ஒரு மனிதர் பாவமில்லா இன்னொரு மனிதருக்கு பிறப்பு தர முடியாது. அதை உணர்த்துகின்ற வகையிலே இயேசுவுக்கு பிறப்பு தருகின்ற வண்ணமாக அன்னையை அவருடைய தாயின் வயிற்றிலே உருவாகுகின்ற பொழுதே பாவம் இல்லாதவராக ஆண்டவர் உருவாக்கினார் என்று நாம் விழா கொண்டாடுகின்றோம். அது டிசம்பர் 8ஆம் தேதி அன்னையின் அமல்ல உற்பவம் என்று அழைக்கப்படுகின்றது. எனவே பாவமில்லாத அன்னை மரியாள், பாவம் இல்லாமல் பிறந்த அன்னை மரியாள் இந்த உலகத்திலும் பாவம் இல்லாதவராக இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுபவராக வாழ்ந்ததனால் இந்த உலக மனிதர்கள் அடைகின்ற மரணத்தை அடையாமல் விண்ணலகிற்குள் உடலோடும் உயிரோடும் ஆன்மாவோடும் அன்னை மரியாள் எடுத்து கொண்டார் என்ற மாபெரும் விழாவினை இந்த நாளிலே நாம் கொண்டாடுகின்றோம். எனவே இயேசு விரும்புகின்ற வகையிலே விவிலிய வார்த்தைகளுடைய அடிப்படையிலே பாவத்தை விலக்கி வாழுகின்ற பொழுது நாமும் மரணத்தை கடந்தவர்களாக வாழ முடியும் என்பது இன்றைய விழா நமக்கு உணர்த்துகின்ற உண்மையாக இருக்கின்றது. எனவே அன்னை மரியாளை போன்று ஆண்டவர் இயேசுவை போன்று பாவத்தை தவிர்க்கின்ற பொழுது நாம் விண்ணக வாழ்விற்கு தகுதி உடையவர்களாக மாறுகின்றோம். மூன்றாவதாக நம்முடைய நல்லாயன்புரம் பங்கு சமூகம் இன்று விழா கொண்டாடி மகிழ வேண்டிய நாள். கொரோனா தொற்று வைரஸ் நிமித்தமாக பெரிய அளவிலே விழாவை கொண்டாட முடியாத நிலையிலும் பங்கு மக்கள் அனைவரும் இன்று ஒரு தடையாவது ஆலயத்திற்கு வந்து செல்ல வேண்டும். வழக்கமாக நடைபெறுகின்ற தேர்பவனி இல்லாமல் இருந்தாலும் அந்த உணர்வு மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வழக்கமாக தேர்பவனிலே எடுத்து செல்லுகின்ற அன்னை மரியாளுடைய சுரூபம் அலங்கரிக்கப்பட்டு ஆலயத்தின் முன்பாக நாம் அனைவரும் பக்தி செய்ய வேண்டும், அவர்களை வணக்கம் செலுத்த வேண்டும். அன்னை மரியாளின் வழியாக குறிப்பாக நமது குருசடியிலே வீற்றிருந்து ஆட்சி புரிகின்ற எல்லா மக்களுக்கும் ஜாதி கடந்து மதம் கடந்து எல்லா பேதங்களையும் கடந்து இந்த குருசடியை உற்று நோக்குகின்ற எல்லா மக்களுக்கும் ஏராளமான நன்மைகளை செய்கின்ற அன்னை மரியாள் வழியாக இன்று இறைவனை புகழ வேண்டும் என்பதற்காக இந்த சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அன்னை மரியாள் உண்மையிலேயே நம்மோடு பிரசன்னமாக இருக்கின்றார். நம்முடைய இதய ஆவல்களை அறிகிறார், நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருகிறார். ஒரு தாயாக நமக்கு பக்கபலமாக இருந்து எல்லா அருள் கொடைகளையும் அன்னை மரியாள் வழங்குகின்றார். அந்த அனுபவத்தினை பங்கு மக்கள் அனைவரும் இன்று ஒரு தடவையாவது ஆலய பக்கமாக வருகை தந்து குருசடியிலே வருகை தந்து மிக சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டிருக்கின்ற அன்னை மரியாளின் சிறுவத்தின் முன்பாக நின்று அன்னை மரியாளுக்கு வணக்கம் செலுத்தி இறைவனை புகழவும் இந்த நாளிலே நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். குருசடியிலே வீற்றிருந்து அருள் பாலிக்கின்ற அன்னை மரியாள் இத்திருப்பலி வழியாகவும் இன்று நாம் செய்கின்ற பக்தி முயற்சிகள் மூலமாக நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். திருமுழுக்கு. உங்கள் குழந்தைக்கு என்ன பெயரிட விரும்புகின்றீர்கள்? ஜோஸ்வா ஜே ஜோவுக்காக இப்போது நீங்கள் இறைவனின் திரு அவையிடம் கேட்பது என்ன? உங்கள் குழந்தை ஜோஸ்வாவுக்கு ஞான ஸ்நானம் கேட்கின்றீர்கள். உங்கள் குழந்தையை கிறிஸ்தவ விசுவாசத்தில் வளர்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. இதனை பெற்றோரே உணர்ந்திருக்கின்றீர்களா? குழந்தையின் பெற்றோர் தங்களுடைய கடமைகளை நிறைவேற்ற ஞான பெற்றோரே நீங்கள் உதவி புரிவீர்களா? ஜோஸ்வா ஜே ஜோ, உன்னை கிறிஸ்தவ சமூகம் பெருமகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றது. இந்த சமூகத்தின் சார்பாக சிலுவை அடையாளம் வரைந்து நான் உன்னை வரவேற்கின்றேன். உன்னுடைய பெற்றோரும் ஞான பெற்றோரும் சிலுவை அடையாளம் வரைந்து அதனை உறுதி செய்வர். இறைவா, உம்முடைய இறப்பு உயிர்ப்பு என்னும் ஒளி வீசும் தெய்வீக மறைபொருளால் திருமுழுக்கின் வழியாக ஜோஸ்வா என்னும் இந்த அன்பு குழந்தை மறுபிறப்படைந்து
திரு அவையில் சேர வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, திருமுழுக்கு உறுதி பூசல் வழியாக இக்குழந்தை விசுவாசம் உள்ள சீடராகவும் உமது நற்செய்தியின் சாட்சியாகவும் துலங்க வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, தூய ஆவியானவர் இந்த வீட்டாரோடு துணையாக இருந்து அவர் நற்கொடைகளை பொழிந்து வழி நடத்த வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, பெற்றோரும் ஞான பெற்றோரும் இக்குழந்தைக்கு விசுவாசத்தின் சிறந்த மாதிரிகளாய் விளங்க வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, இத்திருப்பலியில் பங்கேற்போர் இத்திருப்பலியை காணொலி வழியாக காண்போர் அனைவரிலும் உமது ஞான ஸ்நான வாக்குறுதிகளை புதுப்பிக்க வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவனின் அன்னையாம் தூய மாதாவே, எங்களுக்காக மன்றாடும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக மன்றாடும். புனித திருமுழுக்கு யோவானே, எங்களுக்காக மன்றாடும். புனித பேதுருவே பவுலே, எங்களுக்காக மன்றாடுங்கள். புனித தோமையாரே, எங்களுக்காக மன்றாடும். புனித சவேரியாரே, எங்களுக்காக மன்றாடும். அருளாளர் தேவ சகாயம் பிள்ளையே, எங்களுக்காக மன்றாடும். இறைவனின் எல்லா புனிதரே புனிதையரே, எங்களுக்காக மன்றாடுங்கள். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, தீமையின் ஆவியான சாத்தானின் ஆதிக்கத்தை எங்களிடமிருந்து அகற்றவும், இருளிலிருந்து மனிதனை விடுவித்து உமது ஒளியின் வியத்தகு அரசில் கொண்டு வந்து சேர்க்கவும் உம் திருமகனை இவ்வுலகிற்கு அனுப்பினீர். எனவே அன்பு குழந்தை ஜோஷ்வாவை ஜென்ம பாவத்திலிருந்து மீட்டு உமது மாட்சியின் ஆலயமாக்கி இக்குழந்தையில் தூய ஆவியா குடிகொள்ள செய்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஜோஷ்வா, உன் மீது இயேசு கிறிஸ்துவின் அடையாளம் வரைந்து மீட்பின் எண்ணெய் பூசுகின்றோம். நம் ஆண்டவராகிய அதே கிறிஸ்துவின் ஆற்றல் உன்னை திடப்படுத்துவதாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் அவரே. ஆமீன். அன்பிற்குரியோரே, நாம் கொண்டுள்ள விசுவாசத்தின் அடிப்படையில் நமது குழந்தைகள் ஞான ஸ்நானம் பெறுகின்றார்கள். எனவே அன்பு குழந்தை இந்து இறைவனின் அருள் கரத்தால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்ற உணர்வோடு இக்குழந்தையின் சார்பாக நாம் அனைவரும் நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்த எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனை விசுவசிக்கின்றீர்களாம்? விசுவசிக்கிறேன். அவருடைய ஒரே மகனும் கன்னிமரியிடமிருந்து பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோரில் நின்று உயிர்த்தெழுந்து தந்தையின் வலது பக்கம் வீற்றிருக்கின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கின்றீர்களாம்? விசுவசிக்கிறேன். தூய ஆவியாரையும் தூய கத்தோலிக்க திரு அவையும் புனிதர்களின் சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் முடிவில்லா வாழ்வையும் விசுவசிக்கின்றீர்களாம்? விசுவசிக்கிறேன். இதுவே நமது விசுவாசம். இதுவே நம் திரு அவையின் விசுவாசம். இதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அறிக்கையிடுவதிலே நாம் பெருமை கொள்கின்றோம். ஆகவே நாம் அனைவரும் சேர்ந்து அறிக்கையிட்ட இந்த நம்பிக்கையில் விசுவாசத்தில் நம் அன்பு குழந்தை ஜோஷ்வா ஜோ ஞான ஸ்நானம் பெறுவதை இங்கிருக்கின்ற அனைவரும் விரும்புகின்றீர்களா? விரும்புகின்றேன்.
ஜோஷ்வா, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தையாகிய எல்லாம் வல்ல இறைவன் உன்னை பாவத்திலிருந்து விடுவித்து நீரினாலும் தூய ஆவியினாலும் மறுபிறப்பளித்துள்ளார். இப்பொழுது அதே கிறிஸ்து உன் மீது மீட்பின் எண்ணெய் பூசுகிறார். எனவே நீ இறை மக்களோடு இணைக்கப்பெற்று குருவும் ஆசிரியரும் அரசருமாகிய கிறிஸ்துவின் ஒரு பாய் நிலைத்திருந்து நிலை வாழ்வு பெறுவாயாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற கிறிஸ்து இரட்சகரின் ஆற்றல் உன்னை திடப்படுத்துவதாக. ஆமென். ஜோஷ்வா ஜேஜோ, நீ புது படைப்பாக மாறி கிறிஸ்துவை அணிந்திருக்கிறாய். இந்த வெண்ணிற ஆடை உனது மேன்மையின் அடையாளமாய் இருப்பதாக. உங்கள் உறவினரின் சொல்லாலும் முன்மாதிரியாலும் உதவி பெற்று இதை மாசுபடாமல் நிலை வாழ்விற்கு கொண்டு போய் சேர்ப்பாயாக. கிறிஸ்துவின் ஒளியை பெற்றுக்கொள்ளுங்கள். பெற்றோரே, ஞான தாய் தந்தையரே, உங்கள் குழந்தையின் உள்ளத்தில் அணையாது காக்கும் பொருட்டு இந்த ஒளி உங்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. கிறிஸ்துவினால் ஒளி பெற்ற இக்குழந்தை ஒளியின் மகனாய் வாழ்வானாக. விசுவாசத்தில் நிலைத்திருந்து ஆண்டவர் வரும்போது வான் வீட்டில் அவரை எதிர்கொண்டு செல்லும் தகுதி பெறுவானாக. ஜோஷ்வா ஜேஜோ, நீ விரைவில் ஆண்டவரது வார்த்தையை தந்தையாகிய இறைவனை புகழும் மகிமையும் விளங்க காதால் கேட்கவும் அவ்விசுவாசத்தை நாவால் அறிக்கையிடவும் ஆண்டவர் செய்தருள்வாராக. ஆமீன். தந்தையாகிய இறைவன் இங்கே குழந்தைக்கு ஞான ஸ்நானம் கேட்டு வந்திருக்கின்ற பெற்றோராகி உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இக்குழந்தையை நன்னறையில் பழக்கி விசுவாசத்தில் வாழ வைக்க துணை புரிவாராக. குழந்தையின் ஞான பெற்றோரையும் அவரை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய முன்மாதிரியான வாழ்க்கையால் நம் குழந்தை விசுவாசத்தில் வளர நீங்கள் துணை புரிவீராக. ஆண்டவர் தாமே அன்பு குழந்தையை ஆசீர்வதிப்பாராக. அவர் தாமே குழந்தையோடு துணையாக இருந்து விசுவாசத்தில் வேரூன்றி வளர துணை புரிவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வருகிறேன், கொடுத்து மகிழ்கிறேன், ஏற்றிடு என் நிறைவா. உன் திருப்பலி பீடம் அர்ச்சனை மலர மலர்ந்திட அருள் புரிவாய். எடுத்து வருகிறேன், கொடுத்து மகிழ்கிறேன், ஏற்றிடு என் நிறைவா. உன் திருப்பலி பீடம் அர்ச்சனை மலராய் மலர்ந்திட அருள் புரிவாய். உழைப்பின் கனிது உமக்கென தந்தேன், ஏற்றிடு என் நிறைவா. உமக்கு கந்த பலியின் பலி பொருளாய் தினம் தருவேன், ஏற்றிடுவாய். என தருவேன், ஏற்றிடுவாய். தருவேன், ஏற்றிடுவாய். என் நிறைவாய் ஏற்றிடுவாய். தருவேன், ஏற்றிடுவாய். என் நிறைவாய் ஏற்றிடுவாய். எடுத்து வருகிறேன், கொடுத்து மகிழ்கிறேன், ஏற்றிடு என் நிறைவா. உன் திருப்பலி பீடம் அர்ச்சனை மலர மலர்ந்திட அருள் புரிவாய். அன்பு சகோதரமே, நம் தாயாம் அன்னை மரியாவின் விண்ணேற்பு திருவிழாவில் நாம் ஒப்புக்கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும்
நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கடவுளுடைய புனித தாயின் விண்ணேற்பு பெருவிழாவில் மகிழ்வு புகழ்ச்சி இவற்றின் பலிபொருளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உம்முடைய மன்னிப்பை பெற்று நன்றி செயலில் இடைவிடாது நிலைத்திருக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் கடவுளின் தாயாகிய கன்னி மரியா என்று விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். உமது திரு அவை அடைய இருக்கின்ற நிறைவின் தொடக்கமும் சாயலுமாக இந்த விண்ணேற்பு திகழ்கின்றது. இவ்வுலகில் பயணம் செய்யும் மக்களுக்கு உறுதியான நம்பிக்கையும் ஆறுதலை வழங்கும் முன்னடையாளமாகவும் இவ்விழா விளங்குகின்றது. ஏனெனில் உயிர்களுக்கெல்லாம் ஊற்றாகவும் திருமகனுக்கு சொல்லற்கரிய முறையில் மனித உடல் கொடுத்து அவரை பெற்றெடுத்த அப்புனித அன்னையை நீர் கல்லறையில் அழிவுறாமல் காத்தது மிக பொருத்தமே. ஆகவே வானதூத திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேற்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: வான்படைகளின் கடவுள் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியாரை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. இயேசு பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து
கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணென்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட திருத்தூதக பரிபாலகர் மேதக ஆயர் அந்தோணி பாப்பு சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையே, எங்கள் பங்கினுடைய குருசடி பாதுகாவலை சகாயத்தாயின் திருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்ற நாங்கள் பக்தியோடு உம்மை பார்த்து ஜெபிக்கின்றோம். குறிப்பாக இன்று சிறப்பு திருப்பலி கருத்துக்கள் கொடுத்து தங்களுடைய குடும்ப தேவைகளுக்காக, தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிக்கின்ற அனைவருக்கும் மனம் இறங்கும். வேலை வாய்ப்பு, படிப்பு, குழந்தை செல்வம், நல்ல உடல் நலன், குடும்ப சமாதானம் போன்ற பல்வேறு தேவைகளை மையப்படுத்தி இன்று திருப்பலி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு வீட்டாருக்கும் சகாய தாயின் பரிந்துரை இந்த நாளிலே மிகுதியாக கிடைக்கப்பட, இதனால் உள்ளத்திலே பதித்து ஒவ்வொரு வீட்டாரும் கேட்கின்ற அந்த விண்ணப்பங்கள் அவர்களுக்கு நிறைவேறிட விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். இயேசுவே, மனமிரங்கும். எங்கள் இதய ஆவல்களை நிறைவேற்றி தாரும். எங்கள் வாழ்வின் தடைகளை அகற்றி முன்னேற்றமான வாழ்வை கொடையாக வழங்கும்படியாக நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். மேலும் ஆண்டவரே, எங்கள் குருசடிக்கு ஒவ்வொரு நாளும் வருகை தருகின்ற ஒவ்வொரு பக்தருக்காக ஜெபிக்கிறோம். நம்பிக்கையோடு சகாய தாயின் குருசடி முன்பாக மண்டியிட்டு வாழ்வின் பல்வேறு தேவைகளை எடுத்து சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொரு விசுவாசிக்கும், ஒவ்வொரு பக்தருக்கும் எண்ணிலடங்கா நன்மைகளை பொழிந்து நீர் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்கள் குருசடி இப்பகுதியில் அனைத்து மக்களுக்கும் நம்பிக்கையாக திகழ நீர் துணை புரிவீராக. மேலும் இந்த நாளிலே எங்கள் ஆலயத்திற்கு வருகை தந்து அலங்கரித்து வைக்கப்பட்டிருக்கின்ற சிறுவம் முன்பாக நின்று உமக்கு வணக்கம் செலுத்தி இறைபுகழ் கூறி விண்ணப்பங்கள் கேட்கின்ற அனைவருடைய தேவையும் நீர் நிறைவேற்றி தரும்படியாக சகாய தாயின் பரிந்துரை வழியாக நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே, மேலும் இறந்து போனோருக்காக ஜெபிக்கிறோம். முடிவில்லா பேரின்ப வாழ்வை அவர்கள் யாவருக்கும் உமது ஒளிமிகு சன்னிதானத்தில் தாரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரின் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, எங்கள் தந்தையே, உமது பெயர் போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல் மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல் எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எம் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து விடுதலை பெற்று நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கும் பேரின்ப வாழ்வும் கிறிஸ்துவின் வருகையும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமை மாட்சியும் என்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் நம் இயேசு வழங்குகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதியின் வாழ்த்துக்கள். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மே இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மே இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். நானே வானி நின்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு. இதை யாராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார், அவர் என்றுமே வாழ்வார். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதி அற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனதான்மா நலமடையும். உன்னை தேடி நான் அழுந்தேன். ஓ என் நாதா, உன் அன்பை நான் அறிந்தேன். உன்னை பாடி பாடி உன் அருள் தேடி உன் இல்லம் நான் வருவேன். தேவா அதிகாலையில் எழும் வேளையில் துயல் காத்த உனை நினைந்தே. இளம் காலையில் ஏழ்
திருமண அறிவிப்பு. நமது நல்லாயன்புரம் பங்கு குழந்தை இயேசு அன்பியம் திரு மனோகரன், திருமதி மேரி பிரியா இவர்களது மகன் மனோஜுக்கும், களியக்காவிளை பங்கு களியக்காவிளையில் திரு ஆண்ட்ரப்பன், திருமதி குமாரி இவர்களது மகள் ஆனிக்கும் திருமணம். இது 3வது அறிவிப்பு. அன்பிற்குரியோரே, இன்று நமது பங்கு சமூகத்திலே வழக்கமான தேர்ப்பவனி நடைபெறவில்லை என்றாலும், வழக்கமாக தேர்ப்பவனிக்கு பயன்படுத்துகின்ற அன்னை மரியாளின் சுரூபம் நமது ஆலயத்தின் முன்பக்கமாக அலங்கரிக்கப்பட்டு திருப்பீடம் செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருக்கின்றது. இன்று பங்கு மக்கள் யாவரும் ஒரு முறையாவது ஆலயத்திற்கு வருகை தந்து குறிச்செடியிலும் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டிருக்கின்ற சகாயத்தாயின் சிறுவம் முன்பாகவும் வணக்கம் செலுத்தி இறைவனுக்கு நன்றி கூறி இறை வரங்கள் மன்றாட வேண்டுமென அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். இந்த நாளிலே குறிச்செடி பூ அலங்காரத்திற்காக, மேலும் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டிருக்கின்ற புதிய பீடம் அது சார்ந்த செலவுகளுக்காக, மேலும் ஆலயம் மற்றும் குறிச்செடி மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது. இவற்றிற்கான செலவுகளை ஏற்று செய்த குடும்பங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக ஆரோக்கியனை அன்பியும், திரு கனகராஜ், திருமதி ஜோஸ்பின் ஸ்டெல்லா குடும்பம், சூசேப்பர் அன்பியும், திரு பாபு, திருமதி சுசீலா குடும்பம், அமலோற்பவ அன்னை அன்பியும், திரு ஸ்டீஃபன்சன் குடும்பம், குழந்தை இயேசு அன்பியும், திரு அஜய்குமார், திருமதி லதா குமரி குடும்பம். இந்த 4 குடும்பத்தாரும் இன்றைய விழா சார்ந்த செலவுகளுக்கு பொறுப்பேற்று செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த 4 குடும்பத்தாருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவிப்பதோடு, அன்னை மரியாளின் பரிந்துரை வழியாக இவர்கள் கேட்கின்ற விண்ணப்பங்களையும் நிறைவேற்றி தந்து ஆண்டவர் வழிநடத்த வேண்டுமென்றும் தொடர்ந்து நாம் ஜெபிக்கின்றோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் அருளடையாளங்களில் பங்கு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். விண்ணேற்பு அடைந்த புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சிக்கு வந்து சேர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் யாவருக்கும் நிறையாசீர் வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்புமிகு பிள்ளைகளாக வாழ சென்று வாருங்கள். இறைவன் நம்மோடு. இறைவனுக்கு நன்றி. அன்பிற்குரியோரே, இப்பொழுது அலங்கரிக்கப்பட்டிருக்கின்ற புதிய தேர்ப்பவனிக்காக எடுத்துச் செல்கின்ற சிறுவம் மந்திரிக்கப்படுகின்றது. அது நம்முடைய வணக்கத்திற்காக வைக்கப்படுகின்றது. இப்பொழுது முதல் இரவு 8 மணி வரை பங்கு மக்கள் ஆலயத்திலே வருகை தந்து கூட்டம் கூடாமல் அன்னை மரியாளுக்கு வணக்கம் செலுத்தவும், இறை வரங்கள் மன்றாடவும், நன்றி கூறவும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள்.
திருவடி துணை நாடி இயற்கையின் வளம் தந்து இறை வழி கற்றுத் தந்து ஆயன காக்கும் ஏசப்பா, இளமை துடிப்புடன் சரித்திரம் படைக்க சகாயம் தாரும் மரியம்மா. இயற்கை வளம் தந்து இறை வழி கற்று தந்து ஆயனாய் காக்கும் ஏசப்பா, இளமை துடிப்புடன் சரித்திரம் படைக்க சகாயம் நல்கும் மரியம்மா. உயிரில உணர்வில உறவில உயர்வில் வீட்டில நாட்டில பணியில பகிர்வில் எம்மில கலக்கணும் நல்லாயனே. உயிரில உணர்வில உறவில உயர்வில வீட்டில நாட்டில பணியில பகிர்வில எம்மில கலக்கணும் நல்லாயனே. உம்மோடு வாழணும் மாதாவே, அன்னையும் மாயனும் நல்லாயன் புறத்தில் வாழும் மக்களின் உயிர் நாடி சகாய தாயே நல்லாயன் இயேசுவே வந்தோம் திருவடி துணை நாடி. அன்னையும் மாயனும் நல்லாயன் புறத்தில் வாழும் மக்களின் உயிர் நாடி சகாய தாயே நல்லாயன் இயேசுவே வந்தோம் திருவடி துணை நாடி. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சகாகாலமும் ஆராதனை ஸ்துதி ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவுது. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென்.